சென்னையின் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிக்கு இதுவரை நிதி ஒதுக்காத ஒன்றிய அரசு கர்நாடக மற்றும் மராட்டியத்திற்கு 34,000 கோடி ரூபாய் மதிப்பில் 3 மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அண்மையில் மக்களவையில் பேசிய திமுக எம்பி தயாநிதி மாறன் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ஒன்றிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டொஹன் சாஹூ, சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்று கூறினார். டெல்லி, மும்பை, பெங்களூரு, சூரத், கான்பூர், பட்னா உள்ளிட்ட நகரங்களில் மெட்ரோ பணிக்கு நிதி ஒதுக்கியுள்ள ஒன்றிய அரசு சென்னை மெட்ரோவுக்கு ₹1 கூட நிதி ஒதுக்காதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதேபோல் மதுரை, கோவை மெட்ரோ குறித்தும் இதுவரை ஒன்றிய அரசு வாய் திறக்கவில்லை. இதன் மூலம் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பது வெளிப்படையாக தெரிவதாக அரசியல் தலைவர்கள் விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் கர்நாடகா மற்றும் மராட்டியத்தில் 34,000 கோடி ரூபாய் மதிப்பில் மேலும் 3 மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 15,611 கோடி ரூபாய் மதிப்பில் பெங்களூரு 3ஆம் கட்ட மெட்ரோ பணிக்காக பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் மராட்டிய மாநிலத்தில் 12,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தானே ஒருங்கிணைந்த ரிங் மெட்ரோ, 2,954 கோடி ரூபாய் மதிப்பில் புனே மெட்ரோ விரிவாக்கம் ஆகியவற்றுக்கும் ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசின் போக்கு தொடர்வதாக விமர்சனம் எழுந்துள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.